ஹலோ ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி 1% மேலே போயிருக்காங்க. ஸோ எல்லாரும் நேற்று நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் தான் பிரேக் அவுட்டு தான். ஸோ அது நம்ம சார்ட்ல எப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்களா இந்த குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா 27 ஜூன். ஸோ இன்னைக்கு தான். ஸோ வாங்க நம்ம சார்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா? ட்ரேடிங் வியூவில் இருக்க சார்ட்டை பார்ப்போம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட்ஸ். on சூப்பர் சார்ட். ஸோ இதான் நம்ம வரைஞ்சி வச்சிருந்த அந்த ட்ரெண்ட் லைன்ஸு. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீழே வந்துச்சு அப்படின்ட்டு மார்க்கெட்டே கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. கரெக்டுங்களா? ஸோ இங்க பாருங்க, இது ஒரு பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கே போகலாம் அப்படின்னா இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே மேலே இப்படி போகலாம். ஓகேங்களா? இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஓகே. ஸோ நேற்று யார் யாரெல்லாம் இந்த இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் கால் ஆப்ஷனில். கரெக்டுங்களா? ஸோ கரடிகள் எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல கரடிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரடிகளோட ஆட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரூல் பண்ணாங்க. இந்த இடத்துல கன்சாலிடேஷன் மாதிரி செல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது வேலைக்கு ஆகல. ஸோ நம்ம புல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்ஸ்னா யார்? மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த புல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? அது என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கன்சாலிடேஷன் பீரியட். ஓகேங்களா? கன்சாலிடேஷன் எவ்வளோ நாள் ஆயிருக்கு? ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி மேலே போனால் இப்படி மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லெட்ஸ் சி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது அப்படியே இப்படி மேலே போயிட்டு இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்கள் 59,000 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் சி அண்ட் வெயிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதா இருந்தால் மந்த்லியில் கொடுங்க, வீக்லியில் கொடுக்காதீங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அதை எடுத்துட்டாங்கல்ல. ஸோ மந்த்லியில் கொடுங்க, பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இது வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்க சார்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த தன்னுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த தன்னுன்ற ஆப்பில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். இது ஒரு இடம். ஓகே. இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கா? அதுக்கப்புறமேட்டு இதையும் பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துங்க. இது MACD. ஓகே. இப்போது இங்கே ஒன்று பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே ஒன்று. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு? இது மேலே இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அது எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ அடுத்து மார்க்கெட் போகிறது இருந்தால் இந்த இடத்துல ஒரு முட்டிட்டு சப்போஸ் இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போகலாம். இல்லை அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து திரும்ப இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி.
இப்போ வந்து ஆனா மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த தன்னும் அதான் சொல்றாங்க. ஸோ இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் சி. கண்டிப்பா மேல போகும்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து என்ட்ரி குடுத்தவங்க, இல்ல குடுக்காதவங்க உங்களோட ஓன் அனலைஸ்ல குடுங்க. இத நான் சொல்றேன்லாம் குடுக்கக்கூடாது. ஸோ ஓன் அனலைஸ்ல குடுங்க. அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன நாலேட்ஜ்க்காக தான் நான் சொல்றேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான். ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எஃப்ஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கோடி ஏதோ சம்திங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட மணி நெறைய உள்ள வந்திருக்கு. அதனால மார்க்கெட் நேத்து ரொம்ப மேல போயிருக்கு. ஸோ டிஐ வந்து கொஞ்சமா தான் வாங்கியிருக்காங்க. 120 கோடி ஏதோ சம்திங் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஆ பியர்ஸ்லாம் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ புல்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. மந்த்லி ட்ரேட் பண்ணுங்க. வீக்லியில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஸ்டாப் லாஸோட பண்ணுங்க. ஓகே. நன்றி, வணக்கம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. பாய்.